கொண்டு தான் விளங்கும். அதாவது எண்முறைமைகள் மூலம் கணனி நாம் அதற்கு வடிவிக்கும் தரவுகள், தகவல்கள், அறிவுறுத்தல்கள் போன்றவற்றை விளங்கிக் கொள்கிறது. எண்முறைமை 4 வகைப்படும். எண்முறைமை இரும அல்லது துவித எண், எண்ம எண், பதின்ம அல்லது தசம எண், பதினர்ம எண். இரும அல்லது துவித எண்ணின் அடி 2, எண்ம எண்ணின் அடி 8, பதின்ம அல்லது தசம எண்ணின் அடி 10, பதினர்ம எண் அடி 16. உதாரணமாக இரும துவித எண்களுக்கு அடி 2 உடனும். உதாரணமாக 0, 1, 1 அடி 2. அது இரண்டாவதாக எண்ம எண்ணின் உதாரணம். எண்மண்ணின் உதாரணமாக அதுக்கு அடி 8 போட வேண்டும். அடுத்தது பதின்ம அல்லது தசம எண். இதுக்கு கீழே 47 என்றால் அதுக்கு அடி 10 இட வேண்டும். நாலாவதாக 16 எண். இதன் அடி 16. உதாரணமாக 65 அடி 16 எழுத வேண்டும். அடுத்தது இரும 0, 1 ஆகிய 2 குறியீடுகள் மற்றும் மட்டும் பயன்படுத்தப்படும் எண்முறைமை இது. இருமன் ஒரு இலக்கம் பிட்டு எனப்படும். இருமன் உருவாகியுள்ள முறை. இப்போ ஒரு எண் சட்டத்தில் இதை விரித்து எழுதினால் இப்படி வரும். அடுத்தது இந்த பதின்மண்ணை இருமண்ணாக மாற்றம் செய்வதற்கு பதின்மண்ணை இறுதியில் 0 கிடைக்கும் வரை 2ஆல் வகுத்து பின் இறுதியில் கிடைக்கப்பெற்ற மீதி தொடக்கம் முதலில் கிடைத்த மீதி வரை இணைத்து இரும எண் பெறப்படும். உதாரணமாக என்னும் எண்ணை 2ஆல் வகுத்து கொண்டு 0 என்பது செல்லும். 20 இதை இரும எண்ணாக மாற்றும் போது இது தலை கீழிருந்து மேலாக எழுதணும். 1 0 1 0 0. அதாவது இறுதியில் கீழ் 2 இட வேண்டும். அடுத்தது இரும எண்ணை பதின்ம எண்ணாக மாற்றல். இரும எண்ணின் ஒவ்வொரு பிட்டினையும் அந்த பிட்டின் இடப்பெருமானத்தால் பெருக்கி கிடைக்கும் பெருமானங்களை கூட்டுவதன் மூலம் பதின்ம எண்ணாக மாற்றீடு செய்யலாம். உதாரணமாக இதை தண்டின் 0, தண்டின் 1, தண்டின் 2, தண்டின் 3, தண்டின் 4, தண்டின் 5. அடுத்தது தண்டின் 0, 1, தண்டின் 1, 2, தண்டின் 2, 4, தண்டின் 3, 8, தண்டின் 4, 16, தண்டின் 5, 32. இந்த இப்படி 1 வரைக்கும் 0 வந்தா அதுக்கு பெருமானம் இல்லை. 1 வந்தா கீழே இருக்கிற 1 எழுதணும். அடுத்தது பிளஸ் இதெல்லாம் எப்படி கூட்டணும். அதாவது 2க்கு இல்லை, அதால அது வராது. அடுத்தது 4 1 அப்ப 4 வரும். அடுத்தது 8 1 8 வரும். அத 16 வராது. அடுத்த 32 வரும். இனி இவற்றையும் கூட்டி வர விடலாம் பதின்ம
வடிவிலேயே முறைவழியாக்கல் நடைபெறல் வருவிளைவா இருமன் வடிவிலிருந்து மீண்டும் எழுத்து ஒரு ஒளி காணி ஆகிய மாற்றலாம் மாற்றீடு செய்யப்படும். நன்றி.